எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெருமை, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் அவரு இவ்வளவு தூரம் சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரா? முதலமைச்சர் விஜய் அவருடைய மகனும் இயக்குனருமா அறிமுகமாகி இருக்க ஜேசன் சஞ்சய் அவரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எந்த ஒரு தலகணமும் இல்லாம, அப்பாவோட பேரை எங்கேயும் பயன்படுத்தாம, அவரை பத்தின விஷயங்களை அவரு ரொம்பவே தெளிவா சொல்றது சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களுக்கு மிக பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல சஞ்சய் அவர் கொடுத்த பேட்டியில நிறைய விஷயங்கள் அவருடைய அப்பாவை பத்தின கேள்விகளும் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு பதிலும் கொடுத்தாரு. விஜய் அவரு தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கல, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளோட நெருக்கம் இல்ல, இப்படி எல்லாம் எத்தனை பேச்சு வந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த சஞ்சய் அவரு இப்ப சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. என்னுடைய அப்பாவுடைய இந்த வெற்றி எங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு. நாங்க எல்லாரும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றோம். நான் என்னுடைய அம்மா, தங்கச்சி, எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு. மக்கள் அப்பா மேல எவ்வளவு அன்பு மரியாதை வச்சிருக்காங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் நாங்களும் அதுக்கு பொறுப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. மேலும் நான் சினிமாவுக்கு வந்தது அப்பாவை காப்பி பண்றதுக்காக இல்ல, அப்பாவை விட பெரிய ஆளாகணும் அப்படின்னும் இல்ல, அவருடைய மகன் அப்படிங்கறத நிரூபிப்பதற்காக வரல. எனக்கான வேலையை நான் செய்யணும். இப்போதைக்கு எனக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அதுல முழு கவனத்தை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பதில் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. கடந்த சில வருஷமா விஜய் அவருடைய குடும்ப வாழ்க்கை பத்தி எத்தனை வதந்திகள் பார்த்திருப்போம். இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் அவர் கொடுத்த இந்த ஒரு பேட்டி எல்லாருக்குமே மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்பா எந்த விதத்திலுமே என்ன கட்டாயப்படுத்தினதே இல்ல, நான் என்ன செய்ய விரும்புறனோ அதுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. ஒரு விஷயத்தை தொடங்கிட்டா அதுக்கு முழு அர்ப்பணிப்போடு செய்யணும் அப்படிங்கறத அப்பா கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன். பல பேர் எதிர்பார்த்த மாதிரி நடிகரா இல்லாம இயக்குனரா தன்னோட பயணத்தை தொடங்கினாரு ஜேசன் சஞ்சய் அவரு. அவர் இவ்வளவு நாள் பேசாமே இருந்தாரு. விஜய் அவரோட மகன் இப்ப வெளிப்படையா பேசினா விஜய் அவருடைய நிலைமை அவ்வளவுதான், சங்கீதா அவங்க பேசினா விஜய் அவருடைய நிலைமை அவ்வளவுதான் சொன்ன எல்லாருக்கும் ஒரு பதிலடியா இருந்துச்சு. சஞ்சய் அவரு அவ்வளவு தூரம் விஜய் அவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அப்பா கொடுத்த இந்த தைரியம் தான் நான் சினிமாவுக்கு வர காரணமே. அப்பா மேல எவ்வளவு தூரம் தமிழகத்துல மக்கள் மரியாதை வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் நடந்துக்கணும். எங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டோம். அம்மா, தங்கச்சின்னு எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காருங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.